இங்க ஒரு பொண்ணை பாத்துக்கிற நீ அந்த குட்டி பொண்ணுடைய உடம்புல நிறைய துணியெல்லாம் சுத்தி அவளை கீழே தள்ளி விடுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு வரா, மறுபடியும் அதே மாதிரி கீழே தள்ளி விடுறாங்க. இதே மாதிரி திரும்ப திரும்ப தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல அந்த குட்டி பொண்ணு பயங்கர கோவமாயி கத்த ஆரம்பிச்சிடுறா. கடைசியில அந்த குட்டி பொண்ணால எந்திரிக்கவே முடியாத மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இவங்க போய் அந்த கட்டெல்லாம் அவுத்து விடுறாங்க. அவுத்து விட்ட உடனே அந்த குட்டி பொண்ணு கோவமா எந்திரிச்சு அந்த ஞானியுடைய மூஞ்சிலேயே பட்டு பட்டுன்னு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஆனா அப்ப கூட அவங்க கோவப்படாம அவங்களுடைய ஃபேஸ் அப்படியே காட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னா, இந்த குட்டி பொண்ணை ஸ்கூல்ல ஒரு பையன் தொடர்ந்து புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு எதுக்குமே பயப்படாம தைரியமா எதிர்த்து நிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை பெட் மேல எல்லாம் இல்லாம தரையிலேயே டமால்னு தள்ளி விடுறாங்க. அந்த பொண்ணும் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வரா, இவங்க மறுபடியும் தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டதுல அந்த பொண்ணுடைய மூக்குல ரத்தமே வந்துருது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் இவளுடைய கிளாஸ்மேட் இவளை கீழே தள்ளி விட்டு புள்ளி பண்றான். இவளும் பயங்கரமா அழுவுறா. அத ஒரு ஓரமா இருந்து பார்த்தனே நீ அவளை காப்பாத்தலான்னு ஓடி வராங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு அவளாவே எந்திரிச்சு அந்த பையனை பயங்கரமா திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த பையனும் பயந்து ஓடிடுறான். இதை பார்த்த உடனே நானிக்கு சந்தோஷமாயிடுது.